Hello everyone. ஸ்பேஸில் ஒரு பிரம்மாண்டம் 14 கண்ட்ரிஸ் சேர்ந்து 10 பில்லியன் அமௌண்ட்டை செலவு பண்ணி 24 வருஷமாக ரிசர்ச் பண்ணி ஜேம்ஸ் வெப் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய டெலஸ்கோப்பை வந்துட்டு ஸ்பேஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டெலஸ்கோப்பை பற்றி பல பேர் பேசியிருந்தாலுமே இந்த வீடியோவில் குறிப்பிட்டு அந்த டெலஸ்கோப்புடைய ஆர்கிடெக்சரை பற்றியும் அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை பற்றியும் தான் பேச போகிறோம். வெல்கம் டு சயின்ஸ் வித் சல்மான். அண்ட் 1 minute உங்களுக்கு வந்துட்டு ஸ்பேஸில் ஆர்வமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ரொப்பலர் டெக்னாலஜிஸுடைய இன்னொரு வெர்டிக்கல் தான் வந்துட்டு Propeller.study. இந்த Propeller.study அப்படின்றது ஒரு இ-லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்மில் ஸ்பேஸ் அண்ட் டெக்னாலஜி பற்றி ஒரு ஃப்ரீ கோர்ஸ் இருக்குது. அதை என்ரோல் பண்ணி படிங்க. அதில் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு STEM.org அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேட் வந்துட்டு கிடைக்கும். நீங்கள் பார்க்குறது தான் வந்துட்டு ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப். இந்த டெலஸ்கோப்போட முக்கியமான நோக்கமே வந்துட்டு ஸ்பேஸில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராரெட் ரேடியேஷனை வந்துட்டு கேப்சர் பண்ணி அதில் கிடைக்கக்கூடிய டேட்டாஸை வந்து ப்ராசஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த டெலஸ்கோப் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த டெலஸ்கோப்பில் இருக்கக்கூடிய மேஜரான பார்ட்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா சன் பிளாக் ஷீல்டு, அதுக்கப்புறமா கோல்டன் மிரர்ஸ். இது ரெண்டுத்தை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த டெலஸ்கோப்புடைய வீடு, அதாவது இந்த டெலஸ்கோப் ஸ்பேஸில் எந்த இடத்துல இருக்குன்றதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம அனுப்பின இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்புடைய வீடு அப்படின்றது L2, அதாவது லெக்ராஞ்சே பாயிண்ட் 2. இந்த லெக்ராஞ்சே பாயிண்ட்ஸ்லாம் எங்கே இருக்கும்னு கேட்டிங்கன்னா சன்னுக்கும் எர்த்துக்கும் நடுவில் இல்லை அதை சுற்றி வந்துட்டு இருக்கும். இந்த லெக்ராஞ்சே பாயிண்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப ஸ்டேபிளான பாயிண்ட்ஸ். நம்ம சன்னுக்கும் எர்த்துக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 5 விதமான லெக்ராஞ்சே பாயிண்ட்ஸ் இருக்குது. L1, L2, L3, L4 அண்ட் L5. இதில் L4 அண்ட் L5 வந்துட்டு பயங்கர ஸ்ட்ராங்கான லெக்ராஞ்சே பாயிண்ட்ஸ். அதாவது அந்த இடத்துல ஒரு பொருளை வச்சுட்டோம் அப்படின்னா அது பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும், அதே இடத்துல ஸ்டேபிளாக நிற்கும். எந்த அளவுக்கு எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸை கொடுத்து அதை நகர்த்தாத வரைக்கும் அது வந்துட்டு அதே இடத்துல வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இதுவே L1, L2, L3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவுமே வந்து ஸ்டேபிளான பாயிண்ட்ஸ் தான். ஆனால் லைட்டாக வந்துட்டு அது டேரெக்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ டேரெக்ஷன் மாறாமல் இருக்கிறதுக்கு நம்ம த்ரஸ்டர்ஸை யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம ப்ரொபல் பண்ணிக்கிட்டு இருப்போம். இந்த சேட்டிலைட்ஸை ஏன் போயிட்டு லெக்ராஞ்சிய பாயிண்ட்ஸில் வைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம L1 அப்படின்ற லெக்ராஞ்சிய பாயிண்ட் எடுத்துக்கிட்டோன்னா அது சன்னுக்கும் எர்த்துக்கும் நடுவில் இருக்குது. இப்போது சன்னுக்கு ஒரு கிராவிடேஷனல் புல் இருக்கும், அந்த ஃபோர்ஸ்னால் அது இந்த சேட்டலைட்டை அதன் பக்கம் பிடிச்சி எடுக்கும். இப்போ எர்த்துக்கு ஒரு கிராவிடேஷனல் புல் இருக்கும், அது இந்த பக்கமாக பிடிச்சி எடுக்கும். இப்போ நடுவில் வந்துட்டு நமக்கு அந்த பாடி இருக்கிறதுனால என்ன ஆகும், 2 கிராவிடேஷனல் புல்லும் கேன்சல் ஆகிட்டு அந்த நடுவில் இருக்கக்கூடிய சேட்டலைட்டோ பாடியோ வந்துட்டு அப்படியே ஸ்டேபிளாக வந்துட்டு நிற்கும். இதே மாதிரி தான் வந்துட்டு எல்லா லெக்ராஞ்சிய பாயிண்ட்ஸும் வந்துட்டு வேலை செய்யுது. இப்போ L2 லெக்ராஞ்சிய பாயிண்ட் எடுத்திங்கன்னா அது அந்த இடத்துல ஸ்டேபிளாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு இன்னொரு அட்வான்டேஜும் இருக்குது. பொதுவாகவே எர்த்துக்கு அப்புறமா ஏதாவது பிளானட்ஸ் இருக்குது அப்படின்னா அது சன்னை ஆர்பிட் பண்ணி வரப்போ அது எர்த்தை விட கம்மியான ஸ்பீடில் தான் வந்துட்டு சுற்றி வரும். எதுக்காக வந்துட்டு நம்ம ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பை கரெக்டாக L2ல் வைக்கிறோம், மற்ற பாயிண்ட்ஸில் வைக்காமல் அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் அப்படின்றது இந்த இன்ஃப்ராரெட் ரேடியேஷனை வந்துட்டு கேப்சர் பண்ணக்கூடிய ஒரு டெலஸ்கோப். இப்போது இன்ஃப்ராரெட் அப்படின்றது ஒரு ஹீட். ஸ்பேஸில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பொருட்களுமே வந்துட்டு ஹீட்டை வந்து ரேடியேட் பண்ணும். இப்போ இது ஹீட்டை வச்சு ப்ராசஸ் பண்ணுறதுனால அதுக்கிட்ட வந்துட்டு ஹீட் இருக்கக்கூடாது. அப்படி ஹீட் இருந்துச்சு அப்படின்னா அது மெஷர் பண்ணுற ஹீட்டில் இருக்கக்கூடிய டேட்டாஸை வந்துட்டு அது மிஸ்மேட்ச் பண்ணி விட்டுரும். அதனால் வந்துட்டு இது L2ல் வைக்கிறப்ப என்ன ஆகும்னா சன்னை வந்துட்டு எர்த் வந்துட்டு மறைச்சிக்கும். ஸோ பாதி அமௌண்ட் ஆஃப் சன்லேருந்து வரக்கூடிய ரேடியேஷன் வந்துட்டு நமக்கு இந்த சேட்டலைட்டுக்கு வந்துட்டு வராது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்துட்டு நம்ம L2ல் வந்துட்டு வைக்கிறோம். இந்த L2 அப்படின்ற இந்த லெக்ராஞ்சிய பாயிண்ட் வந்துட்டு நம்ம எர்த்தை விட 15 லட்சம் கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது. இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம எர்த்துக்கும் மூணுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை விட 4 மடங்கு டிஸ்டன்ஸில் தான் வந்துட்டு நம்ம இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பை வைக்கிறோம். அடுத்ததான் இந்த டெலஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா ஆமை ஓடு மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். இது வந்துட்டு சன் பிளாக்கிங் ஹீட் ஷீல்டு. இதை வந்துட்டு லைட்டான மெட்டீரியலில் செஞ்சுருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலே வந்துட்டு அலுமினியம் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹீட் ஷீல்டுடைய சைஸ் கேட்டிங்க அப்படின்னா ஒரு டென்னிஸ் கோட் அளவுக்கு பெரிய சைஸில் இருக்கும். ஏன்பா அந்த சைஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, முன்னாடி பார்த்தோன்னே லெக்ராஞ்சிய பாயிண்ட்டில் இப்போ L2ல் இருக்கிறப்ப சன்னுடைய அந்த ரேடியேஷனை வந்துட்டு எர்த் பாதி மறைச்சிரும். அதையும் தாண்டி வர ரேடியேஷனை வந்துட்டு இந்த சன் பிளாக்கிங் ஹீட் ஷீல்டு வந்துட்டு தடுக்கும். அது எப்படி தடுக்கும் அப்படின்னா, மொத்தம் 3 விதமாக வந்துட்டு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடக்கும். ஒன்று கண்டக்ஷன், இன்னொன்று கன்வெக்ஷன், அடுத்தது ரேடியேஷன். கண்டக்ஷன் அப்படின்னா சிம்பிள், நம்ம ஒரு பாத்திரத்தில் ஸ்டவ் மேலே வைக்கிறப்ப அந்த ஸ்டவ்வில் இருக்கக்கூடிய நெருப்பு அந்த பாத்திரம் மூலியமாக வந்து உள்ளே இருக்கிற பொருளை வந்து சூடு பண்ணது வேக வைக்குது இல்லை, அதுதான் வந்து கண்டக்ஷன். சன்லேருந்து வரக்கூடிய ஹீட் ரேஸை எர்த் பாதி மறைச்சிரும். எர்த்தையும் தாண்டி வரக்கூடிய அந்த ஹீட் ரேஸ் வந்துட்டு இந்த ஆமை ஓடு மாதிரி இருக்கிற அந்த செட்டப்பில் வந்து படுறப்ப என்ன ஆகும்னா மேலே அலுமினியம் கோட்டிங் கொடுத்துருக்கிறதுனால பாதி அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்துட்டு ரேடியேஷன் அப்படின்ற ப்ராசஸ் மூலிமா வந்துட்டு வெளியில் எமிட் ஆகிடும். என்னதான் அது ரேடியேஷன் மூலியம் போனாலும் அந்த அலுமினியம் மேலே படுறதுனால அது ஹீட்டை கண்டக்ட் பண்ணி கொடுக்கும்.
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆமை ஓடு மாதிரி இருக்கிற அந்த செட்டப்பில் வந்துட்டு ஒரு 4 லேயர்ஸ் வச்சுருப்பாங்க, நடுவில் வந்து கேப் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஸ்பேஸ் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ அந்த ஸ்பேஸையும் தாண்டி ஹீட் வந்துச்சு அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் பவுன்ஸ் ஆகிட்டு ஸ்பேஸ்க்கு போயிடும். இதுதான் வந்துட்டு கன்வெக்ஷன். ஸோ அது என்ன தான் வந்து கன்வெக்ஷன் மூலிமா வெளியில் போனாலும் பக்கத்தில் இருக்க லேயரில் படுறதுனால அதுவும் வந்து கண்டக்ஷன் மூலிமா வந்து ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இது மாதிரி ஒரு லேயருக்காக போக போக என்ன ஆகும்னா கடைசி லேயர்கிட்ட வரப்போ அந்த ஹீட்டுடைய இன்டென்சிட்டி வந்து குறைஞ்சிரும். இதனால் நம்ம கடைசி லேயரில் ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட் ஆஃப் ஹீட்டு தான் வந்துட்டு ரிசீவ் பண்ணும். அந்த ஹீட் வந்துட்டு ரொம்ப கம்மின்றதுனால அது நம்மளுடைய டெலஸ்கோப்பு எந்த விதமான பாதிப்பும் வந்து ஏற்படுத்தாது. இந்த டெலஸ்கோப்புடைய ஹீட் ஷீல்டுக்கான சைஸ் வந்துட்டு நான் ஒரு டென்னிஸ் கோர்ட் அளவு இருக்கும்னு சொன்னேன். டென்னிஸ் கோர்ட் அளவு அதோட சைஸ் இருக்குது அப்படின்னா ஒன்று அது ஸ்கொயராக இருக்கணும் இல்லை ரெக்டாங்கிளாக இருக்கணும். ஏன் பர்டிகுலராக இந்த ஷேப்பில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போது ஒரு ரெக்டாங்கிள் ஒரு ஸ்கொயர் ஷேப்பை வந்துட்டு நம்மளால் மடித்து அதை அந்த ராக்கெட்கான நாசிலில் வச்சுட்டு மேலே அனுப்பிட்டோம். திரும்பி அதை ஓப்பன் பண்ணுறப்ப அது அதே மாதிரி வந்துட்டு ஓப்பன் ஆகலை. அதனால தான் அவங்க இந்த மாதிரி ஒரு இன்ஜினியரிங் டிசைனை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிசைன் வந்துட்டு ஆரிகாமி அப்படின்றது மூலிமா ஃபஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு அதில் கரெக்டாக உங்களுக்கு அன்ஃபோல்ட் ஆச்சு நான் மட்டும்தான் வந்துட்டு அது ரியல் டைம் மாடலாக வந்துட்டு செய்வாங்க. நான் இந்த ஆரிகாமி பற்றி முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ அடுத்ததாக இந்த டெலஸ்கோப்லேயே நல்லா அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய இந்த கோல்டன் மிரர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டெலஸ்கோப்பில் மொத்தம் 18 கோல்டன் மிரர்ஸ் இருக்குது. இந்த 18 கோல்டன் மிரர்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா ஹெக்ஸகன் ஷேப்பில் இருக்கும். எதுக்காக ஹெக்ஸகன் ஷேப்பை சூஸ் பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஹெக்ஸகன் ஷேப்புக்கு தான் வந்துட்டு அதிகமான ஃபில்லிங் ரேஷியோ இருக்குது. அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க ஆரிகாமி டிசைனில் எல்லாத்தையும் வந்துட்டு ஃபோல்டு பண்ணிவிட்டு மேலே போயிட்டு அன்ஃபோல்டு பண்ணுவாங்க. அப்போ அன்ஃபோல்டு பண்ணுறப்ப ஹெக்ஸகன் ஷேப்பில் இருக்கிறதுனால ஒன்றோட ஒன்று பக்கத்தில் ஒட்டிக்கும். ஸோ கேப் வந்து இருக்காது. அதுதான் வந்துட்டு அவங்க ஃபில்லிங் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்பா நீ ஸ்கொயர் ஷேப் எடுத்தாலும் சரி ட்ரையாங்கிள் ஷேப் எடுத்தாலும் சரி ஃபில்லிங் ரேஷியோ இருக்கும் தானே அப்படின்னா, இந்த ஷேப்லாம் போட்டு ட்ரை பண்ணுறப்ப என்ன ஆச்சு அப்படின்னா அது அதிக அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷனை வெளியில் தான் தள்ளி விட்டுச்சு. இந்த ஒரு ஹெக்ஸகன் ஷேப் மட்டும்தான் ரேடியேஷனை நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஃபோக்கல் பாயிண்ட் அந்த மிரருக்கு வந்துட்டு அனுப்பி விட்டுச்சு. இந்த கோல்டன் மிரர்ஸ் எல்லாமே வந்துட்டு பெரிலியம் அப்படின்ற மெட்டீரியலை வந்து செஞ்சுருக்காங்க. பெரிலியம் வந்துட்டு ரொம்ப லைட்டஸ்ட் மெட்டீரியல். இது மேலே வந்து கோல்டு பிளேட் பண்ணியிருக்காங்க. ஏன் கோல்டு பிளேட் பண்ணாங்க அப்படின்னா, அதுதான் வந்துட்டு அதிக அமௌண்ட் ஆஃப் இந்த இன்ஃப்ராரெட் ரேடியேஷன்ஸை கலெக்ட் பண்ணி நடுவில் இருக்கக்கூடிய அந்த கேமராக்கு வந்துட்டு ஃபோக்கல் பாயிண்ட்டாக வந்துட்டு கொடுக்குது. இப்போ மழை பெய்யறப்ப நம்ம சின்னதாக ஒரு பக்கெட் வச்சோம் அப்படின்னா அது வந்து கம்மியான அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தான் வந்துட்டு கலெக்ட் பண்ணோம். இதுவே பெரிய பக்கெட் வச்சோம் அப்படின்னா நிறைய அமௌண்ட் ஆஃப் தண்ணி வந்துட்டு கலெக்ட் பண்ண முடியும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்துட்டு அவங்க 6 மீட்டர் வைடு அந்த கோல்டன் கிளாஸஸ் வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த கோல்டன் கிளாஸஸில் வந்துட்டு அவங்க 3 மிரர் அனஸ்டிக்மேட் அப்படின்ற டெக்னிக் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிப்பா, நீ 3 மிரர் அனஸ்டிக்மேட் டெக்னிக் தானே சொன்னால், இப்போ என்ன 4th மிரர் இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த 4th மிரருடைய மேஜர் வேலையை வந்துட்டு இந்த இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், அதாவது இந்த பிளர் ஷேக் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் வந்துட்டு 4th மிரரை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோடைய பங்கு வந்துட்டு அந்த ரெஃப்ளெக்ஷனில் பெருசாக இல்லாததுனால அந்த டெக்னிக்கை வந்துட்டு அவங்க 3 மிரர் அனஸ்டிக்மேட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த கோல்டன் மிரருக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலரில் ஒரு லேயர் மாதிரி தெரியும். ஸோ இதுக்குள்ளே தான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லேபே இருக்குது. இந்த லேபுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, கேமராஸ், சென்சார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பல டிவைசஸ் இருக்குது. இந்த டிவைசஸ்லாம் தான் வந்துட்டு நம்ம அட்மாஸ்பியர்லேருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த இன்ஃப்ராரெட் ரேடியேஷனை ப்ராசஸ் பண்ணி அதை வந்துட்டு நமக்கு ஏற்ற டேட்டாஸாக வந்துட்டு கொடுக்க போகுது. இந்த கோல்டன் மிரர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ப்ரோக்ராமபிளாக செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோல்டன் மிரர்ஸ்க்கு கீழே வந்துட்டு மோட்டர்ஸ், புல்லிஸ் அண்ட் ரோப்ஸ் கொடுத்து ஒரு மெக்கானிக்கல் ஸ்ட்ரக்சரை வந்து செஞ்சுருக்காங்க. இது ஏன் அப்படி செஞ்சாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அனுப்பின ஹபிள் டெலஸ்கோப் வந்து அனுப்புனதுக்கப்புறமா அந்த டெலஸ்கோப் வந்து ஒரு சில இமேஜஸ் வந்து நமக்கு எடுத்து அனுப்பியிருக்கு. அந்த இமேஜஸில் பார்த்ததுமே வந்துட்டு அதில் கிளாரிட்டி இல்லை, அந்த மாதிரி ஒரு சில இஷ்யூஸ் இருக்குன்னு தெரிஞ்சுது. அது எதனால் அப்படின்னா, அந்த டெலஸ்கோப்பில் இருக்கக்கூடிய அந்த மிரர்ஸ் வந்துட்டு ஸ்லைட்டாக வந்து டீவியேட் ஆகிருக்கு. ஸ்லைட்டாக எவ்வளோப்பா டீவியேட் ஆகிருக்கு அப்படின்னா, நம்ம ஒரு அளவு தான் வந்து டீவியேட் ஆயிருக்கு. அது கூட வந்துட்டு நமக்கு இமேஜஸ் வந்து சரியாக கொடுக்கல. அவங்க ஸ்பேஸில் இறங்கி இந்த மிரர் அலைன்மெண்ட்லாம் மாற்றினாங்க. ஆனால் இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பில் அவங்க இவ்வளோ பெரிய பட்ஜெட் போட்டு ரெடி பண்ணதுனாலையும் அது வந்து L2 அப்படின்னு லெக்ரான்ஜி பாயிண்டில் இருக்குது, இந்த பாயிண்ட்டுக்கு மனிதர்களால் போக முடியாது அப்படின்றதுனாலையும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி ப்ரோக்ராமபிள் செட்டப்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் ஏதாவது மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னா கீழே அந்த கமாண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த கோல்டன் மிரர்ஸ் தன்னைத்தானே அட்ஜஸ்ட் பண்ணி அது வந்து கரெக்டான அலைன்மெண்ட்டுக்கு வந்துடும். நம்ம பார்த்த பிரபஞ்சம் உண்மைதானா, அது இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கிற வேறு கேலக்ஸிஸ் தான் இருக்கா அப்படின்றத இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பு கொடுக்கும் அப்படின்ட்டு 14 கண்ட்ரீஸை சேர்ந்த சயின்டிஸ்ட் வந்துட்டு எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க.